வெல்கம் டு வன்மன் ஃபோட்டோகிராஃபி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேக்கடியில் இருக்க பெரியார் புலிகள் சரணாலயத்தில் ஒரு நேச்சர் வாக்கிங் வந்து போகிறோம். வாங்க போகலாம். வீட்டிலேருந்து ஒரு 5 மணி கிளம்பி இப்போ நம்ம உத்தவம்பாளையத்தில் இருக்கோம். இங்கேருந்து குமுளிக்கு போகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக 31 கிலோமீட்டர்ஸ் நம்மளுக்கு வந்து ஆகும். இப்போ நம்ம குமுளி மலைப்பாதையில் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் குமுளி பக்கத்தில் வந்தாச்சு. வாங்க போகலாம். டிக்கெட் கவுண்டரில் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து அவங்களுடைய பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். இதுதான் வந்து பார்க் என்ட்ரன்ஸு. இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் வந்து டைகர் ரிசர்வ் பார்க் உள்ளே இருக்குது. அங்கே தான் நம்ம போய் போட்டிங்கோ இல்லை வந்து நேச்சர் வாக் இல்லை வந்து பாம்பு ராஃப்டிங் அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து டிக்கெட் வந்து நம்ம அங்கே தான் போய் எடுக்கணும். நம்ம இப்போ பெரியார் டைகர் ரிசர்வ் பார்க்கு உள்ளே வந்தாச்சு. ஸோ இங்கே தான் வந்து நம்ம இப்போ போய் நம்ம டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்தாச்சு, பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. என்ன പറഞ്ഞിട്ട് കാര്യമില്ല വോയിസ് ഓവർ മാത്രമേ நேச்சர் வாக்கோட பேஸ் கேம் வந்து இதுதான். இங்கே வந்து நம்மளோட நேம் அண்ட் மொபைல் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அட்டைப்பூச்சி கடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு சாக்ஸ் கொடுப்பாங்க. அந்த சாக்ஸை வந்து நம்ம வந்து போட்டுட்டு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்குறாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து நம்மளுடைய நேச்சர் வாக் வந்து ஸ்டார்ட் ஆகும். அட்டைப்பூச்சிலாம் கடிக்காமல் இருக்கிறதுக்காக ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு சாக்ஸ் கொடுக்குறாங்க. இந்த சாக்ஸை வந்து நம்ம வந்து போட்டுட்டு தான் உள்ளே நம்ம போகணும். நானும் போட்டேன். நம்ம நேச்சர் வாக் வந்து பெரியார் டைகர் ரிசர்வில் இருக்க ஃபாரஸ்ட்குள்ளே தான் போகிறோம். ஸோ அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகணும் அப்படின்னா இந்த இன்பிட்வீன் அந்த தண்ணியை வந்து நம்ம கடந்து தான் வந்து நம்ம வந்து போகணும். ஸோ அது கடக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து மூங்கில் படகு வந்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த மூங்கில் படகுல தான் வந்து நம்ம இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகணும்.
ബോട്ടിൽ ഇരിപ്പുറം ഇനി ഒരു തിരിച്ചുവരം ഉണ്ടാകും. സുരേഷ് എല്ലാവരും യാത്ര പുള്ളിയുടെ യൂട്യൂബ് ചാനലാണ് പുള്ളിക്ക് நேச்சர் வாக்கோட டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிக்கெட்டுக்கு வந்து 1600 வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் வந்து 4 மெம்பர்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து 1 மெம்பர் போனாலும் சரி, 2 மெம்பர்ஸ் போனாலும் சரி, இல்லை 3 மெம்பர்ஸ் போனாலும் சரி, நம்ம வந்து 1200 வந்து நம்ம வந்து பே பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா இப்போ கேரளாவில் கோட்டயத்துலேருந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க. அவங்க 7 பேர் டீமாக வந்திருக்காங்க. ஸோ 7 ப்ளஸ் நான் ஒரு ஆளாக சேர்ந்து 8 பேர் வந்து 2 குரூப்பாக பிரித்து நம்ம வந்து இப்போ உள்ளே போக போகிறோம். This Periyar Tiger Reserve area, and 6 kilometer up and around fully walk. Okay. And sightings on the different or luck. சொல்ல முடியாது, நம்ம லக் இன்னைக்கு காலையில் லக் மாதிரி இருக்கும். പിന്നെ ரீசனாக காணுறது பார்க்க முடியுது எலிஃபென்ட், பைசன், டியர். அண்டு பைசன் சொன்னால் பைசன் இல்லை, இந்தியன் கோர், வைல்டு கோர், காட்டுப்போத்து, தமிழ் காட்டு மாடல்னு சொல்லி. പിന്നെ மங்கி, ஸ்குரல், ட்ரீஸ், பிளான்ஸ், பட்டர்ஃப்ளைஸ், ட்ராகன் ஃப்ளை, பிளான் இதெல்லாம் பார்த்து போகலாம். இப்போ நிறைய സ്റ്റമ്പ്, കല്ല് എല്ലാം കാണും റോഡിൽ. നോക്കി നടക്കുക, തട്ടി വീഴാതെ, സൗണ്ട് കുറയ്ക്കുക. ആന, കരടി, കാട്ടുപോത്ത്, ഇത് മൂന്നും ഡേഞ്ചറാണ്. ഒരുപാട് സൗണ്ട് ഉണ്ടാക്കി നമ്മൾ ഇതിൻ്റെ അകത്തുള്ളിൽ പോയാൽ ഉണ്ടെങ്കിൽ, ഒരു പക്ഷേ ഉണ്ടെങ്കിൽ ഇത് എക്കോ ആണ്, നമ്മൾ സംസാരിക്കുന്നത് നല്ല ലോങ്ങിൽ കിട്ടും. ഈ ഒറ്റയാന അങ്ങനെ ചില ഗ്രൂപ്പുകളൊക്കെ ഉണ്ട്. ചില ആന ശ്രദ്ധിച്ചിട്ട് എവിടെയും ഒളിഞ്ഞു നിൽക്കും. നമ്മൾ അടുത്ത് പോകും, നമ്മൾ ചാർജ് ചെയ്യാനൊക്കെ പറഞ്ഞു ഇതൊക്കെ ഉണ്ട്. അപ്പോൾ പരമാവധി പയ്യെ സൗണ്ട് കുറയ്ക്കുക. എന്തെങ്കിലും ഡൗട്ട് ഉണ്ടെങ്കിൽ ഞങ്ങൾ 2 പേരുണ്ട്, എന്തെങ്കിലും സംശയം ചോദിക്കുക. ഗ്രീപ്പർ, വൈൻ എന്നൊക്കെ പറയും ഇംഗ്ലീഷിൽ, നമ്മുടെ ടാർസൻ ഒക്കെ കഥകളിൽ. നമ്മൾ ഈ വണ്ണമൊക്കെ നോക്കും. ചെറുപ്പം ഒരു 80 വർഷമൊക്കെയാണ് ഇതിൻ്റെ ഏജ് ഇപ്പോൾ. അതായത് ഏകദേശം ആ മരം, അപ്പുറത്തെ മരം കണ്ട അവരുടെയൊക്കെ ചെറുപ്പത്തിലാണ് ഇത് കയറി കൂടിയിരിക്കുന്നത്. ഇതിപ്പോൾ എത്ര ബ്രാഞ്ച് അങ്ങോട്ടും പോകുന്നു.
ஆமாம் அங்கே ஸ்ட்ரைட்டாக இந்த கால்தடம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து புலியோட கால்தடம். ஸோ காடு என்ன சொன்னார் அப்படின்னா நேற்று தான் வந்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இந்த சாணமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி யானையோட சாணம். புலியோட கால்தடத்தை பார்த்தோன்னா கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இது காட்டு மாட்டோட தலை. ஒரு காட்டு மாட்டு கூட்டம் வந்து அவங்களோட குடும்பத்தோடு வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். 2 குட்டியும் ஒரு 5லேருந்து 6 காட்டு மாடு இருக்குது. ஸோ இதுதான் நேச்சர் வாக்கோட என் பாயிண்ட்டு. இங்கே கொஞ்சம் நேரம் வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி வந்து நம்ம வேறு பாதையில் வந்து நம்ம போகிறோம். ഏപ്രിലൊക്കെ ആകുമ്പോൾ ഇത് കളക്ട് ചെയ്യുമോ? അത് நம்ம ரிட்டர்ன் வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா என்னோடய நேச்சர் வாக்கில் காட்டு மாடு, மான்கள் ப்ளஸ் வந்து ஒரு சில பறவைகள்லாம் பார்த்தோம். நல்லா திருப்தியாக இருந்துச்சு இந்த ஈவெண்ட்டு. பேஸ் கேம்ப்க்கு ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் ஒருத்தரோட சாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அட்டைப்பூச்சி இருக்குது. இந்த அட்டைப்பூச்சி வந்து கடிச்சிச்சுன்னா விடாது. கட்டி எப்படியே எடுத்தாச்சு. நேச்சர் வாக் முடிச்சதுக்கப்புறம் வந்து திருப்பி நம்ம வந்து டிக்கெட் கவுண்டர் நம்ம டிக்கெட் எடுத்த இடத்துக்கு வந்து திருப்பி வந்து இங்கேருந்து பஸ்ஸில் வந்து நம்ம கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டுறாங்க. நம்ம அதில் தான் போயிட்டுருக்கோம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தேக்கடிக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த நேச்சர் வாக் ஈவெண்ட்டை வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.